கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேதமும் விளக்கமும் பகுதியின் வேத பாட பகுதி சங்கீதம் 1. முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் வரும் பலன்கள். முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் வாசித்த இந்த வேத பாட பகுதியில் துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் வரும் பலன்களை குறித்து வேதம் தெளிவாக கூறுகின்றது. துன்மார்க்கருக்கு அழிவும் நீதிமான்களுக்கு நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஆகவே கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் 3 உண்டு. 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடவாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். 2. பாவிகளுடைய வழியில் நாம் நில்லாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 3. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவைகளை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அவ்விதமாக நாம் இந்த 3 கூட்டத்தாரையும் விட்டு விலகி இருப்பது மிகவும் அவசியம். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் ஆகிய இந்த 3 கூட்டத்தாருக்கும் நாம் நம்மை விலக்கிக் கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் காணப்படுகிறோம். துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்து தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். பாவிகள் பாவமான வழிகளிலே, தேவனுக்கு விரோதமான வழிகளிலே பாவம் என்று சொல்லி அறிந்தும் அவர்கள் தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளாதபடி அவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். 3. பரியாசக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பரியாசம் பண்ணி தேவனுடைய ஜனங்களையும் அவர்கள் பரியாசம் பண்ணி அவர்கள் தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். அந்த பரியாசக்காரர்கள் மூலமாக உண்மையான நன்மையான அநேக காரியங்கள் அது ஒரு பரியாசத்துக்குள்ளாக ஆட்கப்பட்டு வேத வசனங்களும் தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் அவர்களுக்கு ஒரு பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு பரியாச பொருளாக வஸ்துக்களாக காணப்படுகிறபடினாலே அவர்கள் உண்மையான தேவனுடைய வசனத்தை தங்களுடைய இருதயங்களிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எப்பொழுதும் பரியாசத்தினாலே காணப்படுகிறபடினாலே அவர்கள் வழி தேவனுக்கு பிரியமில்லாததாக காணப்படுகிறது. ஆகவே இந்த கூட்டத்தாருடன் நாம் கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய துன்மார்க்கத்தின் ஆவி மற்றும் அவருடைய ஆலோசனைகள் பாவிகளுடைய வழிகளெல்லாம் நமக்குள் வந்து நம்மை
தீட்டுப்படுத்தி நம்மையும் அவர்களைப் போல தேவனை விட்டு விலகுகிறவர்களாக நம்மை அது மாற்றிவிடும். ஆகவே இவர்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்கள் 2 உண்டு. ஒன்று, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்க வேண்டும். 2வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும். இவ்விதமாக நாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார் நம்மை பார்த்து, நாம் மிகவும் பாக்கியவான்கள். விதமாக நாம் செய்யும் பொழுது முதலாவதாக நாம் பாக்கியவான்கள். 2வதாக, நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றும் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவதாக நாம் பாக்கியவான்களாக மாற்றப்படுகிறோம். 2வதாக, நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். 3வதாக, தன் காலத்தில் தன் கனியை தந்து அதன் காலத்திலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக, நேர்த்தியாக நன்மையான கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். 4வதாக, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நாம் எந்த வறட்சி வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் எப்பொழுதும் பசுமையாக இலை உதிராதிருக்கிற வாடாத பட்டு போகாத மரத்தை போல நாம் எப்பொழுதும் காணப்படுவோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய ஆலோசனை நம்மை நடத்தும், தேவன் அவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருப்பார். விதமாக நாம் காணப்படும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். விதமாக தேவனுடைய ஜனங்களாகிய நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை ஜெயமாக நடத்தி கொடுப்பார். ஏனென்றால் நாம் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக, துன்மார்க்கத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக, பரியாசத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக, தேவ பக்தியுள்ள ஜனங்களாக, ஆவியிலே தேவனோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கிற ஜனங்களாக நாம் காணப்படும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் செய்வதெல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவ்விதமாக நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோம். நாம் இந்த பூமியிலே மிகுந்த ஆசீர்வாதத்துடன் காணப்படுவோம். தேவன் நம்மை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறார். திரளான பொன்னையும் வெள்ளியையும் ஆஸ்திகளையும் திரளான சம்பத்துக்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, அவருடைய சம்பத்துக்களாக நாம் காணப்படுகிறோம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் அவர்கள் கனி கொடாதபடிக்கு அவர்களுடைய கனிகள் எல்லாம் வெறும் பதர்களாக மாறி அவர்கள் பதரை போல காணப்படுகிறார்கள். விதமாக நெல்மணியையும் கோதுமையையும் அறுத்து அதை தூற்றும் பொழுது அதிலுள்ள பதரெல்லாம் பறந்து போய் அங்கே குப்பைகளாக பதர்களாக காணப்படும். அந்த பதரை அவர்கள் எடுத்து அக்கினியினாலே சுட்டரிப்பார்கள். அதுதான் அந்த பதரின் முடிவு. துன்மார்க்கரின் முடிவு அவ்விதமாகவே காணப்படும். அவருடைய முடிவு அக்கினி,
அவர்கள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு துன்மார்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அவருடைய அக்கிரமம் மிகுதியினாலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு கூட முடியாதவர்களாக அவர்கள் அந்த நியாய தீர்ப்பிலே தங்களை ஒழித்து கொண்டு அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்பதில்லை. அவருடைய பாவம் அவர்களை நீதிமான்களுடைய சபையிலிருந்து விலக்கி போடும். ஆனாலும் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே நாம் துன்மார்க்குடைய வழியை விட்டு விலகி கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருந்து முழு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.